ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைலன்சஸ். இப்போது நான் ஒரு கலர்ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு பீஸா செஞ்சு காட்டுறேன். அதுவும் ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஸோ இது அவனில் வைக்கிறதுக்குனே உள்ள ட்ரே அதுக்குன்னே வாங்கியிருக்கு. இதுக்கோட பேஸ் பார்த்திங்கன்னா அப்படி ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும், நல்லா குக் ஆகிறதுக்கு. இதுக்கு மேலே ஒரு நான் வேக்ஸ் பேப்பர் அல்லது பேக்கிங் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, அதை நான் வச்சுருக்கேன். இப்போ நான் இதுக்கு வந்து பேஸ் வந்து இங்கே உள்ள அரபிக் ப்ரெட்டில் தான் நான் அந்த பேஸ் வச்சு பண்ண போகிறேன். இங்கே உள்ள அரபிக் ப்ரெட் குபூஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மேலே வச்சு தான் நான் இப்போ ஒரு பீஸா பண்ண போகிறேன். அதான் பேஸாக யூஸ் பண்ணி. ஸோ நமக்கு ஒரு தின் க்ரஸ்ட் பீஸாவாக கிடைக்கும் இது. ஸோ இதுதான் அந்த அரபிக் ப்ரெட். இதை நான் இப்படி வச்சிடுறேன். ஸோ இப்போ நாம் இது மேலே பீஸா சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நான் யூஸ் பண்ணுற பீஸா சாஸ் இது தான், ஃப்ரெஷ்லிங்கிற பிராண்டில் உள்ள பீஸா சாஸ். இது கண்டிப்பாக நான் வெளியே வாங்கினது தான், ஸ்டோர் பாட் தான், நான் பண்ணலை இது. ஏன்னா என்றைக்காவது தான் ரேராக தான் பீஸா பண்ணுவேன். ஸோ அதுக்குன்னு சாஸ் செஞ்சிட்ருக்க முடியாதுங்கிறதுக்காகவே இது ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒரு ரொம்பவும் சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணிடாதுங்க, கொஞ்சமாக சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். கரெக்டாக போட்டு பண்ணுங்கள். இதுக்கு மேலே மோஸ்ட்டாக தேவைப்படாது. ஸோ இதெல்லாம் நான் செய்கிறதுக்குள்ளே இப்போ அவனை நான் ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சாச்சு. ஸோ நல்லா எட்ஜஸ் வரைக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஓகே, சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதில் இந்த மாதிரி இருக்கிறத எடுத்துருங்க லைட்டாக, ஏன்னா சில டைம் அது கரிஞ்சிடும். இதில் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு எடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட மேஜர் இது சீஸ்னாலே பீஸானாலே சீஸ் தான். ஸோ சீஸ் தான் எடுத்துகிட்டு போகிறோம். நான் இன்றைக்கி இந்த செடார் சீஸ், மைல்ட் செடார் சீஸ் யூஸ் பண்ண போகிறேன். இது ஒரு நல்ல கலர், அழகான ஒரு கலர் இது. ஸோ இப்போ இந்த சீஸை மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பேஸும் பீஸா சாஸும் இருந்துச்சுன்னா ரொம்ப குயிக்காக பீஸா பண்ணிடலாம் வீட்டில். எனக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் சீஸ் எக்ஸ்ட்ராவே போட்டுக்குவேன். உங்களோட ப்ரிஃபர்ட் சாய்ஸாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு கம்மியான சீஸ் போதும்னா கம்மியாகவே போட்டுக்கோங்க. பார்த்தாலே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இது நீ மெல்ட் ஆகி வரும்போது இன்னுமே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சீஸ் நான் எனக்கு தேவைப்பட்ட அளவு போட்டுட்டேன். இதுவே நீ மெல்ட் ஆகி இந்த எட்ஜஸ்லாம் கவர் பண்ணிவிடும். இது இப்போ நான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் மீ. ஸோ சீஸ் நிறைய போட்டாச்சு. ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி பெல் பெப்பர்ஸ், நல்ல ஆரஞ்சு கலர் பெல் பெப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைம் நாங்கள் ஒவ்வொரு கலர் வாங்குவோம். பெல் பெப்பர் வாங்கினா இந்த டைம் சரி ஆரஞ்சு வாங்குவோன்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கலரில் வாங்கி அதை ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இப்படி ஆட் பண்ணி விட்டுருங்க. ஆக்சுவலி பீஸாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த பெல் பெப்பர்ஸ், கேப்சிகம் ரொம்பவே யம்மியாக இருக்கும் மற்ற வெஜ்ஜீஸ் கம்பேர் பண்ணால். ஸோ இது ஆட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இது வரைக்கும் சாப்பிடாதவங்க, கேப்சிகம் பெல் பெப்பர் பீஸா ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பீஸா ஒரு ஆரஞ்சு கலரில் வரப்போகுது, ஃபுல் ஆரஞ்சு. ஏன்னா சீஸ் ஆரஞ்சு, சீஸ் எல்லோயிஷ், அதில் போட்டிருக்க கார்னிஷ் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸும் ஆரஞ்சு. ஸோ இன்றைக்கி ஒரு கலர்ஃபுல்லான பீஸா தான் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ அவ்வளோ வெஜ்ஜீஸையும் ஆட் பண்ணிவிட்டேன். ஏன்னா கொஞ்சம் வெஜ்ஜீஸ் ஹெவியாக இருந்தால் பிடிக்கும், அதனால தான் இப்படி ஆட் பண்ணியிருக்கேன் நிறைய வெஜ்ஜீஸ். உங்களுக்கு கம்மியாக போதும்னா ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணால் போதும். ஓகே, இது முடிச்சாச்சு.
அண்ட் இப்போ இது மேலே நம்ம கொஞ்சம் பெப்பரோனி யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் பெப்பரோனி. ஸோ எனக்கு வந்து இதை ஃபுல்லாக வைக்கிறது பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி இப்படி போடுறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி போட்டுக்குவேன். இதை நீங்கள் அப்படியே ரவுண்டாக இப்படி வச்சும் சாப்பிடலாம், பேக் பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இது நம்ம கடையில் கேட்டால் தருவாங்க. இந்த பெப்பரோனி ஆல்ரெடி ப்ரீ குக்டு தான். ஸோ நம்ம கேட்டால் நமக்கு தின் ஸ்லைசஸாக அந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. இது டெஃபினட்டாக மீட்டு தான், சிக்கன் இல்லை. இது இந்த பெப்பரோனி மீட் பெப்பரோனி தான். ஓகே, ஸோ இதை இப்படி போட்டுடுங்க. அல்லது உங்களுக்கு ரவுண்டாக வைக்க பிடிக்கும்னா அப்படியே வச்சிடலாம். இதுவுமே ஆப்ஷனல். வெஜிடேரியன்ஸ் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்லி அதை மட்டும் போட்டுக்கலாம். ஸோ இதுவும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க பெப்பரோனி, இல்லைன்னா வேண்டாம். அண்ட் ஃபைனலாக இப்போ நம்ம சில்லி ஃப்ளேக்ஸும் ஹர்ப்ஸும் ஆட் பண்ண போகிறோம். எனக்கு கொஞ்சம் ஸ்பைசியஸ்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ண போகிறேன். எனக்கு கொஞ்சம் ஸ்பைசி டேஸ்ட் பிடிக்கும். ஸோ நல்ல ஸ்பைசியான சில்லி ஃப்ளேக்ஸ் இது. ஸோ சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் ஆரிகானோ கொஞ்சம் ஆட் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான், எல்லாம் ரெடி. நம்ம இனி இந்த பீஸாவை அவனில் வச்சிடலாம். ஸோ இட் டுக் ஒன்லி மினிட்ஸ் டு ப்ரிப்பேர் திஸ். பேஸும் ஒரு பீஸா சாஸும் இருந்தால் நம்ம குயிக்காக பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பேக் ஆகி வருதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.